அண்மைச் செய்தி. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்திருக்கிறது தனிப்படை போலீஸ். அந்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த பிரதீப் என்பவரை தனிப்படை போலீஸ் கைது செய்திருக்கிறது. பிரதீப் ஆற்காடு சுரேஷின் உறவினர் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பிரதீப் என்ற நபரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவர் ஆற்காடு சுரேஷின் உறவினர் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த பிரதீப் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், அவர் பின்னணி என்ன, முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெரம்பூர் பகுதியை சேர்ந்த பிரதீப் என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட பிரதீப் ஆற்காடு சுரேஷுடைய உறவினர் என்று கூறப்படுகிறது. இதுவரை இந்த வழக்குல பிரதீப் உடன் சேர்ந்து கிட்டத்தட்ட 17 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க செம்பியம் போலீஸ். இதுல ஆற்காடு சுரேஷுடைய உறவினரான பிரதீப்புடைய ரோல் இவர் கொலைக்கு மூளையாக செயல்பட்டது மட்டும் இல்லாம, அதாவது ஆற்காடு சுரேஷுடைய உறவினர் அது மட்டும் இல்லாம ஆற்காடு சுரேஷுடைய கொலைக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணத்தையுமே இவர் தான் தொடர்ந்து கொலையாளிகளுக்கு சொல்லிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இவர் கொலையாளிகளுக்கு ஏற்கனவே எப்படி கொலை பண்ணணும், எந்த மாதிரி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் அறிவுரை கூறி வந்ததாக இவருடைய ரோல் ரிவீல் ஆயிருக்கு. தொடர்ந்து போலீசார் இவரிடம் விசாரணை மேற்கொண்டதுதான் எவ்வளவு நாள் கொலையாளிகிட்ட பேசினாரு, என்னென்ன காரணத்துக்காக ஒரு கொலையாளியிடம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற வாக்குமூலத்தை போலீஸ் அவர்கிட்ட பெற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து பிரதீப்பை கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் வைத்து விசாரணை மேற்கொண்டதுலதான் பிரதீப்புடைய ரோல் ரிவீல் ஆயிருக்கு. இவர் கொலையாளிகளுக்கு தொடர்ந்து அறிவுரை கூறி வந்தார். அதாவது எதற்காக கொலை பண்ணணும், எந்த ரீசனுக்காக நம்ம கொலை பண்றோம், அது ஆளு சம்பந்தப்பட்ட ஆட்களை யாரை கொலை பண்ண போறோன்றதை சொல்லாம ஒருத்தரை கொலை பண்ணணும், எந்த மாதிரி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருக்கு இந்த கொலையாளிகளுக்கு அறிவுரை வழங்கி வந்ததாகவும், அது மட்டும் இல்லாம கொலையாளிகளுக்கு இருக்கிற இடத்தை அவர் தேர்வு செய்து கொடுத்ததாகவும் தகவல்கள் சொல்லப்படுது. தொடர்ந்து பிரதீப்பை செம்பியம் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அதன் பிறகு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.